ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 28/2/2025. मीठे बच्चे, शांति चाहिए तो अशरीरी बनो। देह बान में आने से ही अशांत होती हैं, इसलिए अपने स्वधर्म में स्थित रहो. இனிமையான குழந்தைகளே, அமைதி வேண்டுமென்றால் அஷரிரி ஆகுங்கள். இந்த தேக உணர்வில் வருவதால்தான் அசாந்தி ஏற்படுகின்றது. அமைதி இழந்தவங்களாகின்றோம். ஆகையால் தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். प्रश्न, यथार्थ याद क्या है? याद के समय किस बात का विशेष ध्यान चाहिए? கேள்வி, யதார்த்தமான நினைவு என்றால் என்ன? நினைக்கக்கூடிய நேரத்தில் எந்த விஷயத்தில் விசேஷமாக கவனம் கொடுக்க வேண்டும்? उत्तर, अपने को इस देह से न्यारी आत्मा समझकर बाप को याद करना, यही यथार्थ याद है. தன்னை இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட தனிப்பட்ட ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைக்க வேண்டும். இதுதான் யதார்த்தமான நினைவு. कोई भी देह याद न आए, ये ध्यान रखना है जरूर. எந்த ஒரு தேகம், எந்த தேகதாரியும் நமக்கு ஞாபகம் வரவே கூடாது. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் கொடுக்கணும். याद में रहने के लिए ज्ञान का नशा चढ़ा हुआ हो, बुद्धि में रहें, बाबा हमें सारे विश्व का मालिक बनाते हैं. நினைவில் இருப்பதற்காக ஞானத்தினுடைய போதை அதிகமாக இருக்கணும். எப்பொழுதும் நம்ம புத்தியில் இருக்கணும், பாபா என்னை விஸ்வத்தினுடைய எஜமானாக்கி கொண்டிருக்கின்றார். முழு சமுத்திரம், பூமி எல்லாத்துக்கும் நான் எஜமான் ஆகி கொண்டிருக்கின்றேன் என்ற நஷா இருக்கணும். கீத் துமே பாக்கே ஹம்னே, பாடல் உங்களை அடைந்தோம் நாங்கள், முழு உலகத்தையும் அடைந்தோம். ஓம் சாந்தி. ओम का अर्थ ही है अहम, मैं आत्मा. मनुष्य फिर समझते हैं ओम माना भगवान, परंतु ऐसे नहीं. ओम माना मैं आत्मा, मेरा ये शरीर. பாபா சொல்கிறான் ஓம் சாந்தி. ஓம் என்றாலே அர்த்தம் நான் ஆத்மா, அகம் ஆத்மா. ஆனால் மனிதர்கள் ஓம் என்றாலே பகவான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஓம் என்றாலே நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம். कहते ஓம் சாந்தி. அகம் ஆத்மா கா ஸ்வதரம் ஹே சாந்தி. சொல்கிறோம் இல்லையா, ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். அதாவது நான் ஆத்மா, என்னுடைய சுயதர்மம் சாந்தி. आत्मा अपना परिचय देती हैं. मनुष्य बल ओम शांति कहते हैं, परंतु ओम का अर्थ कोई नहीं समझते हैं. ओम शांति का अक्षर अच्छा है. தன்னை ஆத்மா என்று தன்னுடைய அறிமுகத்தை கொடுப்பதா ஓம் என்பது. ஆனால் மனிதர்கள் பாருங்க, ஓம் சாந்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓம்னா என்ன என்ற அர்த்தம் சரியாக புரிஞ்சுக்கல. ஓம் சாந்தி என்ற வார்த்தை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. ஹம் ஆத்மா ஹமாரா ஸ்வதரம் शांत, हम ஆத்மா शांति धाम में रहने वाले, कितना சிம்பிள் अर्थ है. பாருங்க, நான் ஆத்மா, என்னுடைய ஸ்வதர்மம் சாந்தி, நான் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. எவ்வளோ எளிமையான அர்த்தத்தை பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. खुद भी मंदिरों में जाकर देवताओं के आगे गाते हैं आप सर्वगुण संपन्न. अपने लिए क्या कहेंगे? पापी हैं, नीचे हैं. सीधा कहो तुम विकारी हो, बिगड़ पड़ेंगे. इसलिए बाबा सिर्फ बच्चों को ही बात करते हैं, समझाते हैं. பாபா சொல்கிறார், மனிதர்கள் பார்க்குறதுக்கு மனித தோற்றத்தில் இருக்காங்க. ஆனால் குணங்கள்லாம் எப்படி இருக்கான்? மிருகங்கள் போல இருக்குது சிலருடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள்லாம். மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்னாடி புகழ் பாடுறாங்க. நீங்கள் சர்வகுண சம்பன்ன, சொலாக்கலா சம்பூர்ணன். அப்போ தன்னைத்தானே என்ன சொல்லிக்குவாங்க? நாங்கள் பாவிகளாக இருக்கோம், தாழ்ந்து இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவதைகளுக்கு முன்னாடி நாங்கள் பாவிகள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் யாராவது மனிதர்களை பார்த்து நீங்கள் பாவின்னு சொன்னால் இன்னும் அவங்க என்ன ஆகிடுவாங்க? டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. பாபா தன்னுடைய குழந்தைகள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். பாபாவுடைய மகாவாக்கியம் எல்லாருக்குமானது கிடையாது, தன்னுடைய குழந்தைகளுக்கானதான். மற்றவங்களால் இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியாது. अपने को आत्मा बोल देह अभिमान में आ जाते हैं. आत्माएं शांत धाम की रहने वाली. यहाँ फिर शांति कहाँ से मिलेगी? பாபா சொல்கிறார், இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் சாந்தி வேணும், அமைதி வேணும்னு கேட்குறாங்க.
ஆனால் தன்னை ஆத்மாங்கிறத மறந்து தேக அபிமானத்தில் வரனால தான் அப்படி கேட்குறாங்க. ஆத்மாக்கள் அமைதியான உலகத்தில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த உலகம் அசாந்தியான உலகம். எல்லாருக்கும் தேக அபிமானம் இருக்கிறனால உலகமே அமைதியற்ற உலகமாக இருக்கிறது. பாபா சொல்கிறார், அஷரீரி ஆகிட்டீங்கனாலே அமைதியாக இருக்க முடியும். शरीर के साथ आत्मा है तो उनको बोलना चलना तो जरूर पड़ता है. ஆனால் ஆத்மா சரீரத்தோடு இருக்குதுன்னா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஆத்மா பேச வேண்டியதாக இருக்குது, நடக்க வேண்டியதாக இருக்குது, எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ये बात ध्यान जरूरी है. तुम अपने को आत्मा समझ बाप को याद करो. बाबा हमको सारे विश्व का मालिक बनाते हैं. பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் கொடுக்கணும். தன்னை ஆத்மான் புரிந்து பாபா நினைவு பண்ணும். எந்த தேகதாரி நினைவும் நமக்கு ஏற்படக்கூடாது. அபி தும்கோ விக்ரமாஜித் பண்ணா ஹே, விக்ரமாஜித் சம்பத் ஹே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது விக்ரமங்களை வென்ற ஆத்மாவாக ஆகணும். तुम ब्राह्मणों के सिवाय और कोई राज्य सिखला न सके नई बातें हैं. नया कोई समझ नहीं सकते, इसलिए नया को कभी अलाउ नहीं किया जाता है. ये इंद्र सभा है. பாபா சொல்கிறார், நீங்கள் ராஜ ரிஷிகள், எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள், உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானம் புரியாது. ராஜயோகத்தை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. இது புது விஷயங்கள். புதுசாக யாராவது ஞானத்தை கேட்குறாங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியாது இந்த பகவானுடைய மகாவாக்கியம்லாம். அதனால் பாபா என்ன பண்ணுறார், புதுசாக இருக்கவங்கள அனுமதிக்கிறது கிடையாது. 7 நாளுக்கு தனியாக பாடம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மகாவாக்கியத்தை கேட்டால் புரிஞ்சுக்க முடியும். இது இந்திர சபை. तुम बच्चों के पास जो अच्छे अच्छे गीत हैं उन्हें सुनो, रोमांच खड़े हो जाएंगे, खुशी का पारा एकदम चढ़ जाएगा. பாபா சொல்கிறார், குழந்தைங்கள்கிட்ட நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குது. பாபாவுனுடைய பாடல் எவ்வளோ பாட்டு இருக்குது. பாபா சொல்கிற அந்த பாட்டை கேட்டு கேட்டு நீங்கள் மெய்சிலுத்து போயிடுவீங்க. அப்படி பாடல்கள்லாம் இருக்குது. எப்போனாலும் சரி பாபாவுனுடைய பாட்டை கேட்டு குஷியினுடைய அந்த அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ நிரந்தரமாக அந்த குஷி, அந்த ஆன்மீக போதை என்பது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஞானம் அமிர்தம். இப்போ ஞானம்ங்கிற அமிர்தத்தை நம்ம பருகிட்டே இருக்கும்போது என்ன இருக்கும்? ஆன்மீக போதை இருந்துகிட்டே இருக்கும். பாபா எடுத்துக்காட்ட சொல்கிறேன், எப்படி மது குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மதுவினுடைய போதை இருக்கும்ல, அதுபோல் ஞான அமிர்தத்தினுடைய போதை உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். அச்சா, நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். विकर्मा जीत बनने के लिए योग बल से विकर्मों पर जीत प्राप्त करनी है. यहाँ देखते हुए बुद्धियोग बाप और वर्षे से लगा रहें. பாவ கர்மங்களை வென்றவர் ஆகுவதற்காக யோக பலத்தினால் விகர்மங்களை வெற்றி அடைய வேண்டும். பாவ கர்மத்தை வெற்றி அடையணும். இங்கே அனைத்தையும் பார்த்தாலும் புத்தியின் தொடர்பை பாபா மற்றும் ஆஸ்தியிடம் ஈடுபடுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட், बाबा के वर्षे का पूरा अधिकार प्राप्त करने के लिए मातेले बनना है. एक बाबा की ही श्रीमत पर चलना है. बाबा जो समझाते हैं वो समझकर दूसरों को समझाना है. பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியின் அதிகாரத்தை அடைவதற்காக பாபாவினுடைய நேரடி குழந்தையாக ஆக வேண்டும். ஒரு பாபாவினுடைய ஸ்ரீமத்தின்படி நடக்க வேண்டும். பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதை புரிந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். वरदान, दिव्य बुद्धि की लिफ्ट द्वारा तीनों लोगों का सैर करने वाले सहज योगी भव. வரதானம், திவ்ய புத்தியினுடைய லிஃப்ட் மூலமாக 3 லோகங்களையும் சுற்றி வரக்கூடிய சஹஜ யோகி ஆகுங்கள். संगम पर सभी बच्चों को दिव्य बुद्धि की लिफ्ट मिलती है. इस वंडरफुल लिफ्ट द्वारा तीनों लोगों में जहाँ चाहो वहाँ पहुँच सकते हो. சங்கம் யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் திவ்ய புத்தி என்ற லிஃப்ட் கிடச்சிருக்கிறது. இது ஒண்டர்ஃபுல்லான லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட் மூலமாக 3 லோகத்துலேயும் எப்போ எங்கே போக முடியும், வேணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் சேர முடியும். सिर्फ स्मृति का स्विच ऑन करो, செகண்ட் में पहुँच जाएंगे. நம்ம நினைவுங்கிற ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும், செகண்டில் 3 லோகத்தில் எந்த லோகத்துக்கு வேணாலும் நம்ம போய் சேர முடியும். எந்த நேரம் எந்த லோகத்தை அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரம் அங்கே உங்களால் நிலைத்திருக்க முடியும். எப்போ 3 லோகத்தையும்
ஞானம் பாபா கொடுத்துருக்கிறாரு. அந்த நினைவு எந்த லோகத்தை நினச்சாலும் அந்த லோகத்துக்கு போயிடும். சூக்ஷ்ம லோகம் போகணுன்னு நினச்சோடனே சூக்ஷ்ம லோகம் போயிடலாம். பரந்தாம் போகணுன்னு நினச்சோடனே பரந்தாம் போயிடலாம். நினைக்க மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்தளவுக்கு பாபா நமக்கு லிஃப்ட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அமர்த்த வேலா, நல்லா கவனமாக உட்காந்து கேர்ஃபுல்லாக உட்காந்து நினைவுங்கிற ஸ்விட்சை யதார்த்தமாக செட் பண்ணுங்கள். அத்தாரிட்டியாகி லிஃப்ட்டை காரியத்தில் பயன்படுத்துங்க. சஹஜ் யோகி ஆகிடலாம். மெஹனத் சமாப்து ஹோ ஜாயகி, உழைப்புங்கிறது இல்லாமலேயே போய்விடும். ஸ்லோகன் मन को सदा मौज में रखना यही जीवन जीने का कला है. மனதை சதா மகிழ்ச்சியாக குஷியாக வைத்து கொள்வதான் வாழ்க்கை வாழ்வதற்கான கலை. மனம் எப்பொழுதுமே குஷியாக இருக்குன்னா கலைப்பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல். एकांतवासी का डबल अर्थ है. सिर्फ बाहर की एकांत नहीं, लेकिन एक के अंत में खो जाना. एकांत नहीं तो सिर्फ बाहर की एकांत होगी, बोर हो जाएंगे. ஏகாந்தவாசி என்றாலே 2 அர்த்தம் இருக்குது. அதாவது வெளிப்படையான தனிமை, ஏகாந்தம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்தேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவருடைய நினைவில் மூழ்குவது, ஒருவருடைய நினைவிலே தன்னை காணாமல் போய்விடுவது தான் ஏகாந்த். இல்லை, தனிப்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய தனிமை மட்டும்தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல தனிமையாக போய் உட்காந்தேன் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய ஏகாந்தத்தை தனிமையை நம்ம நினச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் போர் ஆகிடும். அப்புறம் என்ன சொல்லுவோம், ஐயோ தனியாக இருக்கேன், எப்படி தான் இன்றைக்கி பொழுத போக்க போகிறனோ தெரியல அப்படின்னு போர் ஆகிடும். ஆனால் ஏகாந்த் அப்படின்னா எல்லாரோடையும் இருந்தாலும் ஒரு பாபாவுனுடைய நினைவில் மூழ்குவது, ஒரு பாபாவுனுடைய நினைவில் தன்னை தொலைத்து விடுவது. இப்படி கடற்கரையில் போய் நிற்கிறாங்க, இப்போ எவ்வளோ பொக்கிஷங்கள் கிடைக்கும். கடற்கரையினுடைய கடலுக்குள்ளே மூழ்கியாச்சுன்னா அதே போல் ஒருத்தருடைய பாபா எத்தனை கடலாக இருக்கிறார், அன்பு கடலாக இருக்கிறார், அமைதி கடலாக இருக்கிறார், ஞான கடலாக இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு கடலில் போய் மூழ்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிராப்திகள் பாபாட்ட நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்படி கடலுக்குள்ளே தன்னை மூழ்க வையுங்கள். ஓம் சாந்தி.